மக்களே இதை பாருங்கள், மக்களே இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் இதில் வந்து பந்தல் போட்டு பாருங்கள். பாவக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டிலண்டா இதுக்கெல்லாம் கல் கட்டி விடுவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை நண்பர்களே. எல்லாம் வந்து சும்மாவே அப்படியே விட்ருவாங்க. விட்டால் இது 2 விவசாயமும் கூட இருக்குது. இந்த பாருங்கள், பாவக்காயை பாருங்கள், பாவக்காய் இருக்குது. அந்த அதுவே புடலங்காய் இருக்குது நண்பர்களே. பாருங்கள் புடலங்காய் அங்கே வரைக்கும் பாருங்கள். புடலங்காய் இது வந்து கேரளாவில் எடுத்த படங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் பந்தல் போட்டு பாவக்காய், புடலங்காய், இந்த கிருஷி இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நண்பர்களே எப்படி பாருங்கள். பாவக்காய் நண்பர்களே, பாவக்காயும் உண்டு, புடலங்காயும் உண்டு. இது புடலங்காயோட சீசன் முடிஞ்சிச்சு நண்பர்களே. இது பாருங்க, இந்தா பாவக்காய் பாருங்கள். பாவக்காய் இருக்குது. புடலங்காயோட சீசன் முடிஞ்சிச்சு. இப்போது 1-2 தான் காய் இருக்குது. ஓரளவுக்கு நெருக்கி தீர்ந்துச்சு நண்பர்களே. இதை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இது எங்கன்னா நாங்கள் வந்திருந்தோம் ஒரு ஸ்தலத்துக்கு. அப்போ இங்கே பார்க்குறம்போது ஒரு வயல் நண்பர்களே, வயல். அந்த வயலுக்குள்ளே வயல்காட்டில் எல்லாம் பந்தல் போட்டிருந்தாங்க. பந்தல் பாருங்கள், இந்த பந்தலை பாருங்கள். இதெல்லாம் மூங்கில் கம்பு பாருங்க. மூங்கில் கம்பை வச்சு எல்லாமே மூங்கில் கம்பு, கப்பத்தடி இதில் வச்சு அப்படியே பந்தல் போட்டிருந்தாங்க. எல்லாம் கம்பி, மோலில் இருக்கிறது எல்லாம் கம்பி. இவங்க வந்து சுற்றி வலை இழுத்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க நண்பர்களே. பாருங்கள். அப்போ நாங்கள் இதை வந்து எங்களுக்கு பார்க்கணும்னே ஒரு இதாக இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவோம். இதை உங்களுக்கு ஆகட்டேன். பாருங்கள், புடலங்காயெல்லாம் நம்ம நாட்டிலண்டா அதுவே கல் கட்டி இந்த முனியில் கல் கட்டி விடுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கல் கட்டாதனால சுருண்டு இருக்குது. அதோடு வந்து இது விவசாயம் முடிஞ்சிருச்சு, நெருக்கி முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இந்த பாருங்கள், நெருக்கி முடிஞ்சிருச்சு. இதான் பாவக்காயை பாருங்கள். பாவக்காய் ரெண்டு விவசாயமே ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. ரெண்டுமே தொங்கி கிடக்கிறது தான். இது வந்து பெரிய நீட்டமான முறையில் தொங்கி கிடக்கும். புடலங்காய், பாவக்காய் அது மாதிரி தான் பாருங்கள். இதை பாருங்கள், இருக்கிறத பூரா இப்போத்தே அதை போட்டிருக்காங்க. பூரா பிஞ்சுமாக இருக்குது, பிஞ்சு காயாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு நம்ம மக்களுக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். அவங்க ஷேர் பண்ணால் நம்ம கண்ட சந்தோஷத்தை அவங்களும் காணட்டும். அப்படி தான் நண்பர்களே நான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பாவக்காய் இருக்குது. விதவிதமாக புடலங்காய் இருக்குது. இனி வந்து பச்சை பயிறு நண்பர்களே, தட்டாம்பயிரிலே பச்சை பயிரும் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது பச்சை பயிறு அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இதை பாருங்கள், பாருங்கள் புடலங்காய் பார்த்தீங்களா? கண்ணுக்கு எட்டமுடி பாருங்கள். இந்த விவசாயத்தை பாருங்கள். பாருங்கள், பாவக்காய், பச்சை பயிறு, புடலங்காய். இந்த நண்பர்கள் இதுதான் நம்ம இந்த விவசாயம். பாருங்கள், இந்த விவசாயத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட் விடுங்க. நாங்கள் எதுவும் தவறுதலாக சொல்லியிருந்தாலும், எழுத்துக்கள் பிழை இருந்தாலும் நீங்கள் அதை வந்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் திருத்தி அது மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் பிஞ்சு, ரொம்ப பிஞ்சு. இது வந்து பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு போல் இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு வெள்ளரி பிஞ்சு போல் பாருங்கள்.
இதில் பாருங்கள் கோவங்காய் இருக்கும், கோவக்காய் இருக்கும், புடலங்காய் இருக்கும், பாவக்காய் இருக்குது. இது விதவிதமான பந்தல் வந்து ஒன்று தான். ஆனால் விதவிதமான விவசாயங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி விவசாயம் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கண்ணுக்கு எட்ட மட்டும் உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். அந்த பாம்பு குட்டி எனக்கா தொங்கி கிடக்கிறது எல்லாமே இதே நண்பர்களே. இந்த பாருங்கள் சின்ன பயிர் பாருங்கள், தட்டாம்பயிறு இதில் பாருங்கள். அதுலேயே இந்த சின்னதாக தெரியும் பாருங்கள், அதெல்லாம் தட்டாம்பயிறு. அப்போது ஒரே பந்தலில் இத்தனை வகையான விவசாயம் போடுறாங்க. ஆனால் கீழே பாருங்கள் நண்பர்களே, இந்த பாசம் பிடிச்சிருக்கிறது பூரா தண்ணி பாருங்கள், தண்ணி நண்பர்களே. இது பூரா தண்ணி. இந்த வாய்க்காலில் இருக்கிறது பூரா தண்ணியாக இருக்குது. அவங்க வந்து வறட்சியில் இருக்கும்போது இதிலிருந்து இறச்சி ஊற்றிக்கிடுவாங்க, இங்கிட்டும் ஊற்றிக்கிடுவாங்க, அங்கிட்டும் ஊற்றிக்கிடுவாங்க. பாருங்கள், இந்த இதை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள். இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்காது. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ இருக்காது. காரணம் என்ன, இது கொஞ்சம் வெள்ளம் கூடி போச்சுங்க, மழை சமயம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கரிஞ்சு போனது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது கரிஞ்சு போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் நல்லா வரும் நண்பர்களே. அந்த விவசாயத்தை பார்க்குறதுக்கு நல்ல முறையில் இருக்கும். பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுறது உங்கள் அண்ணராஜ் நண்பர்களே. அதை பாருங்கள், பார்த்துக்கிட்டிங்களா? பாருங்கள். எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க கூட ஆள் வச்சுப்போம். நாங்கள் வந்து மொபைல்லே தாங்க இந்த படம் எடுக்கிறோம். மொபைல்லே இதை எடுத்து இது பண்ணுறோம். இந்த பாருங்கள், தட்டாம்பயிறு பாருங்கள், தட்டாம்பயிறு. இதிலே ஒரு விவசாயம், தட்டாஞ்செடி விட்டு அதெல்லாம் பூரா காஞ்சிடுச்சுங்க. பூரா விவசாயமே முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த பற்றி பாருங்கள், தட்டாம்பயிறு. இந்த கொடி போல் தொங்கி இருக்கிறது தட்டைப்பயிறு. இங்கே வந்து பயிருன்னு சொல்லுவாங்க, நம்ம தட்டாம்பயிறுன்னு சொல்லுவோம். இதான் நண்பர்களே. பாருங்கள், பார்த்துட்டு தகவல் சொல்லுங்கள், நல்ல வீடியோ இருக்கான்னு பாருங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அண்ணராஜ். என்னுடைய யூடியூப்பு பார்க்கணும்னா அண்ணராஜ் இந்த இதை பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே. வணக்கம், பாய்.